ஹாய் வணக்கம், வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு நம்ம போலி வீட்டிலேயே செஞ்சுக்கலாம். நம்ம மைதா மாவில் செய்ய போகிறது இல்லை, கோதுமை மாவில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ஆயிலே இல்லாமல் சொல்ல முடியாது. ஆயில் கொஞ்சமாக ஊற்றுவேன், அதிகமாக ஊற்றாமல் செஞ்சுக்கலாம். இதுக்கு உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணணும். கடலைப்பருப்பை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு வெந்து வரணும். 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் கடாயிலே போட்டு தான் வேக வச்சு எடுத்தேன். நெசக்கும் போது நெசங்கணும், இதுதான் பதம். இந்த அளவுக்கு வெந்து வரணும். இதை எடுத்து இப்படியே ஓரமாக வச்சிடலாம். வேக வச்சு வச்சாச்சு. இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன், 1/2 கிலோ கோதுமை மாவு. இதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதுவும் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோமோ சேம் அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு. இதை எடுத்து அப்படியே ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கடலைப்பருப்பை ரொம்ப நைஸாக நான் எப்பயுமே அரைக்க மாட்டேன். ஒரு ஈடு நைஸாக அரைச்சேன்னா இன்னொரு ஈடு கொஞ்சம் கொரப்பாக இருக்கிற மாதிரி தான் நான் அரைப்பேன் வீட்டில். அப்படி தான் வீட்டில் இருக்கிறவங்களும் விரும்புவாங்க. அவங்கவுங்க வீட்டில் எப்படி விரும்புகிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நைஸாக தான் வேணும்னா நைஸாக அரைச்சிக்கலாம், தப்பு இல்லை. 2 ஈடாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நசுக்கிட்டியாடா வெள்ளத்தை? இது பரங்களோட மோசமாக இருக்குதுமா, நசுக்கவே முடியல. 3 கவர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு வாண்டு என்னடா பண்ணுது அது உள்ளே போய்? தெரியல. ஏன் விஷாலி அங்கே போயிருக்க? என்ன அடிக்குது? போர் அடிக்குது. இது சிங்சானில் அது என்ன பேர்ரா? ஹீரோ படுத்துனுக்கிற மாதிரி போய் படுத்துன்னு இருக்கிறா. வெளியில் வா. எங்கே போய் படுத்துன்னு இருக்கு பாரா. ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸில் ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிக்குங்க போதும். இந்த கப்பில் 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன். மாவு இந்த கப்பில் 3 கப்பு மாவு வந்திருக்கு. நான் 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேன், போதும். 3க்கு 1 சேர்த்தா போதும். இனிப்பு கரெக்டாக இருக்கும், ரொம்ப திகட்டாது. போதுமான அளவு இனிப்பு இருக்கும். வெல்லத்திலேயே நான் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது வடிகட்டணுன்ற அவசியம் இல்லை. இந்த வெல்லத்தில் எதுவும் இந்த கல், மண், தும்பு, தூசி அதெல்லாம் எதுவும் கிடையாது. நல்லா தான் இருக்குது வெல்லம். அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பாகுலாம் எடுக்க தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கணும். இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் கெட்டியாக இருக்காமல் இருக்கும், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கடாயிலே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்க நல்லா கெட்டியாக வந்துடும். திக்காக உருண்டை பிடிக்கிற மாதிரி வரணும். கொஞ்சம் ஹைலியும் மீடியம்லேயும் வச்சு மாற்றி வச்சு இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் சுக்கு, கடலைப்பருப்புன்றதுனால கேஸ் ட்ரபிளாக இருக்கும், அதனால் நான் 1 ஸ்பூன் சுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுறலாம். எல்லா இடமும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதான், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக அழகாக திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம சேர்த்த வெல்லம், கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்குது. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கையில் நான் நெய் தடவிருக்கேன். ஸ்டார்டிங்கில் மட்டும் தடவினா போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. ஒரு டைமும் எடுத்து கையில் எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்டார்டிங்கில் மட்டும்.
இந்த மாதிரி உருண்டைங்களை நம்மளுக்கு எவ்வளோ பெருசு செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டையோட சைஸ் இருக்கணும். இப்போ மாவும் இது ரெடி பண்ணுற வரைக்கும் ஊறிட்டு இருந்தது. 1/2 hour ஆகிப்போச்சு. எண்ணெய் கடையில் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி ஊற வச்சுருவாங்க. நம்ம எண்ணெயை ஊற்றிலாம் ஊற வைக்கல. சப்பாத்தி மாவு எப்படி மாவு போட்டு தேய்ப்போமோ சேம் அதே மாதிரி தான் நான் இப்போ மாவு போட்டு தேய்ச்சிட்ருக்கிறேன். இந்த மாவு போட்டு தேய்ச்சிட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு மடிப்பு, அப்படியே இந்த இதை திருப்பிட்டு மறுபடியும் இந்த சைடு 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு கையில் ஒட்டுறா மாதிரி இருந்தால் லேசாக அதுக்கு மேலேயும் கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம கையிலே நசுக்கிக்கலாம். அப்படியே தட்டி 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 கொடுத்தோம்னா அழகாக நம்மளுக்கு போலி வந்துடும். இது கீழே வந்து உங்களுக்கு ஒட்டுறா மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டர் ஷீட்டு போட்டுக்கோங்க. ஒட்டாது. எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இதே மாதிரியே நான் இன்னொன்று செஞ்சுட்டேன். இப்போ பேன் வச்சு ஒன்று ஒன்றா நான் ரெடி பண்ண ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு ஸ்பூனு இந்த இடத்துல எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம், இல்லை நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். 2 பக்கமும் திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதுதான். சுட சுட போலி ரெடி. ஸ்நாக்ஸு இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸு போலி தான். நம்ம வீட்டில் ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாப்பிடலாம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா சாஃப்டாக, ஆயில் கம்மியாக. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.